குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. ஈஸியா வர சப்ஜெக்ட் டஃப்பா வந்தா, மெயின் வில்லனே நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ் விடுங்க, பிசிக்ஸ் இருக்கு இன்னும். கெமிஸ்ட்ரி வந்து பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரி செட் ஆகுமா கெமிஸ்ட்ரியோட அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி 11ஆம் தேதி கெமிஸ்ட்ரி மனசு இப்பவே திடப்படுத்திக்கோங்க. கண்டிப்பா நீங்க எப்படி கேட்டாலும் அதை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் சொல்லிக்கிறேன். 2 மார்க்கு, ஆமா 3 மார்க்கு, 5 மார்க்லாம் தட்டி எறிஞ்சிருவீங்க. அசால்ட்டா மார்க் வந்துரும். பட் 1 மார்க்கு அங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. தமிழ் மீடியம் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு தனியா பிடிஎஃப்பும், தமிழ் மீடியம் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷுக்கு தனியாகவும் பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. குறிப்பா லெவல் வந்து எக்ஸாம் நடக்குதா, அதாவது லெவல்னா மண்டே நினைக்கிறேன். ஆமா, மண்டே கிட்ட வந்து நமக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் தேர்வு அமைய வாழ்த்துக்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கார்னர்ல வந்து பாருங்க, ஜூம் பண்ற பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க? 70 மார்க்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் 70 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 70 மார்க்ல 15 மார்க் எடுத்தாலே பாஸ். மீதி இன்டர்னல் வந்துடும். இன்டர்னல் எனக்கு சுத்தமாக மார்க் போடலை, நான் டேரெக்டாக அந்த எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆக முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். வாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பகுதி 1 வந்து பாருங்க செல்ல குட்டீஸ். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்களா, ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 15 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ட்விஸ்ட் இங்கே தான் ஆரம்பிக்க போது. புக் பேக் மட்டும் படிச்சுட்டு இருக்கீங்களா, படிங்க. பட் 10 மார்க் தான் வரும்னு நினச்சிக்கோங்க. இப்போவே வந்து நினச்சிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறதை விட இப்போவே முன்னாடியே வந்து அதுக்கு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதுக்கு நான் ஷோர், நான் கேரண்டி தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 15ல் 10 தான் புக் பேக்கில் இருந்து கேட்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த 10ன்றது 8 கூட கம்மியாகலாம். ஆனால் அது எப்படி சொல்கிறது, 50% புக் பேக்கில் இருந்தோம், ஒரு 40 to 45% புக்கு உள்ளேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம் அப்படின்றத நான் இப்போவே நான் சொல்லிடுறேன். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, பாருங்கள் வேணாம். பட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படி இருக்காது. அதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம 2 மார்க்குள்ளே போயிடலாம். ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ், கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 16வது, பின் வருவனவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 16th 2 கேட்டிருக்கிறாங்க. கனிம கழிவு, கசடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து 2 பாயிண்ட்ஸையும் தமிழ் மீடியமும் 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. 17th, ஹீலியத்தின் பயன்களை தருக, கிவ் த யூசஸ் ஆஃப் ஹீலியம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ், ஃபினிஷ்ட். 18th, இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் என்ன, வாட் ஆர் த இன்டர்ஸ்டிட்டியல் காம்பவுண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 லைன்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். இதுக்கு மேலே தான் ஆட்டமே இருக்குது. 19th தான் வந்து ஆட்டமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாமே ஒரு சில கொஸ்டின்ஸு 2 மார்க்கு புக் பேக்கில் கேட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில கொஸ்டின்ஸ் புக்கு வெளியே இருந்து கேட்காம உள்ளே இருந்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 22 வந்து பாருங்கள், கிளிசாரலை அக்ரோலினாக எவ்வாறு மாற்றுவாய், கன்வெர்ட் கிளிசாரல் டு அக்ரோலின். என்ன சத்தியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆர்ட்ஸ் ஆஃப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுற நம்மளாலே வந்து முடியல, அப்படி படிக்கிறீங்க அப்படின்றது இங்கே ரொம்ப டேலண்டட் பசங்க தான். அடுத்தது 23, புரதங்களின் இயல் பிழத்தல் பற்றி குறிப்பு வழங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ரைட் ஏ நோட் ஆன் டினர்டியூஷேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்னு கேட்டிருக்காங்க போல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு எவ்வளோ படிக்கணும், ஸ்லோலினஸ்க்கு தனி மெட்டீரியலு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சென்டம் மார்க் எடுக்கிறவங்களுக்கு தனி மெட்டீரியல் கூட நான் போட்டுறேன் முடிஞ்ச மண்டேக்குள்ளே. ஸோ டெலிகிராமை மறக்காமல் விசிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? பார்ட் 3ல் பகுதி 3ல் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 33க்கு கட்டாய வினா அளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. ஏற்கனவே மன்னிக்க, நான் 2 மார்க்கில் 24 மறந்துட்டு பாருங்கள். Cu2, Cl2, HCl or Cu2 Br2 by HBr கொண்டு ஹரைல் ஹலைடுகளை
எவ்வாறு தயாரிப்பாய்? How is ஹரைல் ஹைடுகளை ப்ரிப்பேர்ட் பை யூஸிங் டிஃப்ரென்ஷியேட்டாக வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க, ட்விஸ்டடு. ஸோ அதனால் வந்து இது கம்பல்சரி, இது அட்டென்ட் பண்ணலாம். எதனா ஆகுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் 3ல் அதே தான், எப்படி 2 மார்க்கில் 6 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி, 6 கொஸ்டின்ஸ் எழுதிட்டு ஒன்று கம்பல்சரியாக கேட்டாங்களோ அதே ப்ரொசீட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய 3 மார்க்லேயும் வந்து கேட்டிருக்கிறாங்க. 6 2 மார்க்ஸ் கம்பல்சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 2 மார்க்ஸ் இஸ் கம்பல்சரி, 6 3 மார்க் இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ், கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. 25வது வந்து பாருங்கள், பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பி பிளாக்குடைய பிஹேவியரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பி பிளாக் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 26 3D வரிசையில் எத்தனிமம் +1 ஆக்சிஜனேற்ற நிலையை கொண்டுள்ளது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. விச் மெட்டல் இன் த தேர்ட், அதாவது 3D சீரியஸ், ஓகேங்களா, 3D சீரீஸ் +1 ஆக்சிஜனேற்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதோடைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதிடலாம். அடுத்தது 27 உயிரியல் அமைப்புகளில் காணப்படும் உலோக அணைவுகள் மற்றும் அதிலுள்ள உலோக அயனிகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் த மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் மெட்டல் அயன்ஸ் ஆர் யூஸ்டு இன் பயாலஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28 நீரின் அயன பெருக்கம் வரையறு, டெஃபனிஷன் ஐனாக் ப்ரொடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அறை வெப்பநிலையில் அதன் மதிப்பை தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 29 3 மார்க், நிலைமை நேர்மாற்றம் என்றால் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் இன்வர்ஷன் ஆஃப் பாஸ் கிவன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது 29th. 13th பெனிடிக்ட் கரைசல் சோதனையை விளக்குக, எக்ஸ்பிளைன் பெனிடிக்ட் சொல்யூஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 31 லிப்பிடுகளின் உயிரியல் முக்கியத்துவங்களில் ஏதேனும் 3 எழுதுக, ரைட் எனி 3 பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. 32 நியோப்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, how is நியோப்ரின் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 33 கம்பல்சரி, 2 மார்க்கில் 6 கொஷின் எழுதுறீங்க, 3 மார்க்லேயும் 6 கொஷின் எழுதுறீங்க. 2 மார்க்கில் 24 இஸ் கம்பல்சரி, 3 மார்க்கில் 33 இஸ் கம்பல்சரி. 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 30 நிமிடங்களுக்கு மின்னார் பகுக்கப்படுகிறது எனில் எதிர்முனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதையுமே வந்து எழுதிருங்க. எ சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் இஸ் எலக்ட்ராக்சைடு ஃபார் 30 minutes வித் எ கரண்ட் ஆஃப் எ 2 amperes. கால்குலேட் த மாஸ் சில்வர் டெபாசிட்டட் அட் த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா எழுதுறீங்க, கம்பல்சரி கொஸ்டின்ஸ். லாஸ்ட் பார்ட் பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க எந்த கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா விடக்கூடாது. டிடிஎல் கம்பல்சரியே கிடையாது, எல்லாமே அட்டன் பண்ணோம். 34ல் 2, 35ல் 2, 36ல் 2, 37லையும் 2, 38லையும் 2 செட்டாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ 34ல் 2 கொஸ்டின் இருக்குது, ஃபஸ்ட்டில் 2 கொஷின் இருக்குது. 34 ஏவே ஒன்று தான், அதில் 2 கொஷின். கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றிற்கிடையேயான வேறுபாடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், ஓரோஸ் வந்து கேட்டிருக்காங்க, தாது. அடுத்தது 24ல் பி, குளோரின் குளிர்ந்த NaOH மற்றும் சூடான NaOH உடன் புரியும் வினைகளுக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க.
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எ பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் த ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் குளோரின் வித் கோல்டு NaOH அண்ட் ஹாட் NaOH அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 34ல் பி டிடிஎல் வந்து பாருங்கள், சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் கேட்டினேஷன் நினைக்கிறேன், ஆமாம் கேட்டினேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ம் முன்னறிவிப்பான் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு ரைட் எ ஷார்ட் நோட் ஹோல்ம் முன்னறிவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் மீடியத்தை வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஹோம்ஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 35ல் 2 இதில் வந்து வெர்னர் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 35 இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், இதை அட்டன் பண்ணிவிடுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த நம்முடைய அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட் த வெர்னர் தியரி, ஓகேங்களா. அடுத்தது 35ல் பி ஷார்ட் கீ குறைபாடை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 35ல் பியில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 35ல் பி கீழ்கண்ட வினைகளில் உள்ள தன் வினைவேக மாற்றியை கண்டறிக. 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், CH3 COC2. ஐயோபா சாமி, எனக்கே வந்து இது தலை சுற்றுகிறது. இதெல்லாம் இப்படி தான் படிக்க போகிறீங்களா பண்ண போகிறீங்களா தெரியல சில குட்டீஸ். ஸோ ஈஸியாக இருக்கும்னு நம்புவோம். அடுத்தது 36ல் ஒரு வேதி வினையின் வேகத்தை வினைவேக மாற்றி எவ்வாறு பாதிக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆன் ரியாக்ஷன் ரேட் வித் ஆன் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. 36ல் பி பின் வருவனவற்றை லூயு அமிலம் லூயு காரம் என வகைப்படுத்துக. BF3 CO2 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா MgO CH3 அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்குறாங்க. இதில் எது லூயு அமிலம் லூயு காரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது லூயூஸ் ஆக்சிட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லூயு பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து 36 லாஸ்ட்டு 37 38ங்க. 37 வந்து பாருங்கள் 2 இருக்குது. அந்த 2ல் 7 பரப்பு கவர்தலை பாதிக்கும் காரணிகளை பெயரிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நேம் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 37ல் பி ஈதர்களின் சுய ஆக்சிஜனேற்றம் பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் ஆட்டோ ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35ல் பி பேயரின் காரணம் என்றால் என்ன, இதனை பயன்படுத்தி ஈத்தினை எவ்வாறு ஈத்தன் -1 2 டையாக மாற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வாட் இஸ் பேயர் ரீஜென்ட், ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல், கன்வெர்ட் ஹீத், அதாவது பார்த்திங்கன்னா ஆமாம் ஈத்தை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 37ல் பியில் செகண்ட் வந்து பாருங்கள், புரைத்தடுப்பான்கள் எவ்வாறு கிருமி நாசினிகளிடமிருந்து வேறுபடுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதையும் வந்து எழுதுங்க. லாஸ்ட் 38 ஹால்டால் குறுக்க வினையின் வினை வழிமுறையை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் த மெக்னீஷியம் ஆஃப் ஆல்டால் கன்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 38ல் பி நைட்ரோஃபென்சினை பின்வரும் சேர்மங்களாக ஒடுக்கும்போது பயன்படும் ஒடுக்கும் கரணிகளின் பெயர்களை எழுதுக. ஏ அனிலின், பி ஃபினைல் ஹைட்ரோலாக்சமில், சி நைட்ரசோபென்சின். தலைவலிக்குதுல சாமி எனக்கே. ஸோ குறிப்பாக வந்து கொஷின் பேப்பர் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொஷின்ஸாக வந்துருக்கு. இது புக் பேக்காக என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. நேம் த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ்டு இன் த ரெடியூஷன், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டு த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ், அதான் நான் சொன்னல அனிலின், ஃபினைல் ஹைட்ராக்சலமீன், நைட்ரோஃபென்சின் வந்து கேட்டிருக்கிறாங்க. 38ல் பியில் பி கடுகு எண்ணெய் வினையை எழுதுக அப்படின்னு சொல்லி ஆயில் ரியாக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். இதில் இருக்கிறதே படிச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட்டு. குறிப்பாக நல்லா கார்னரில் வந்து பாருங்கள் 5 மார்க்கு 25 மார்க்கு, ஓகேங்களா. 5 மார்க்கு 25 அப்படியே அதே கார்னரில் வந்து பாருங்கள் 3 மார்க் 18th மார்க், அதில் 33 இஸ் கம்பல்சரி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 12 2 மார்க், அதாவது 12 மார்க்ஸ் டோட்டலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 இஸ் கம்பல்சரி. அப்போ மொத்தம் எவ்வளோ, இது வரைக்கும் 55 ஆச்சா. இதை முடித்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டமாக எங்கே போகிறோம். அடுத்தது 1 மார்க் பாருங்கள். 1 மார்க்கில் 15 + 15, ஓகேங்களா. மொத்தம் 15 1 மார்க் இருக்கா பாருங்கள். இப்போ கார்னரில் வந்து பாருங்கள் சில குட்டீஸ், பாருங்கள் நல்லா பார்த்துட்டிங்களா. கார்னரில் 15 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள். ஸோ ஒட்டு மொத்தமாக இப்போ 70 மார்க் ஆயிடுச்சா. அப்போது 12th ஸ்டாண்டர்ட்
கெமிஸ்ட்ரிக்கு 70 மதிப்பெண்ணை நீங்கள் அழகாக எழுதணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 11ஆம் தேதி மண்டே எக்ஸாம்ஸை ரொம்ப ரொம்ப அழகாக சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்திங்கன்னா எழுதுவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் செல்லக்குட்டீஸ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.